ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ்ரீ சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி பூரிக்கெலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்டவினே நான் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆயிலெலாம் நல்லா ஹீட் ஆகிட்டவினே நான் ஹோல் ஸ்பைசி மசாலா, பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய்லாம் எடுத்திருக்கேன். அதெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சிக்கோங்க. பட்டை, லவங்கம்லாம் நல்லா பொரிஞ்சவிடனே நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். அதை போட்டு நல்லா பொரிச்சிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கும் பொழுதே நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்தவினே நான் கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி, சோயா, உங்களுக்கு என்னென்ன காய் தேவையோ எல்லாம் ஒன்றா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்லோவில் வச்சு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அடி பிடிச்சிக்கும். ஸோ ஸ்லோவில் வச்சு வெங்காயம் கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்லோவில் வச்சுடுங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த காரமும் நான் சேர்க்கலை. 3 பச்சை மிளகாய், 1 கப்பு பொட்டுக்கடலை, 2 பீஸ் தேங்காய், பொடியாக கட் பண்ண தேங்காய், அது கூடவே முந்திரி ஒரு 4 பீஸ் அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறம் பெருஞ்சீரகம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையுமே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த வெஜிடபிள்ஸ் வதங்கின்னு இருக்குல்ல, அது கூடவே நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா ஒன்றுபட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸ்லோவில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா உடச்சக்கல்லாம் போட்டிருக்கிறதால அடி பிடிக்கும். ஸோ ஸ்லோவில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து ஃபைனலாக தக்காளி நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி குருமாக்கெலாம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் ஃபைனலாக ஒரு 2 நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியும் ஆட் பண்ணி உங்களுக்கு குருமாக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு 1 டம்ளர் தண்ணி போதும். போட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு ஃபைனலாக குக்கரில் மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான குருமா ரெடி. வெஜிடபிள் குருமா ரெடி. இது சப்பாத்தி, பூரிக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.